திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். வீராக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம, இத வந்து மாறன் கிட்டயே போய் கேட்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வீராக்கு வந்து நைட் வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாறன் வந்து நம்மகிட்ட ஏதோ மறைக்கிற மாரி தெரியுதே. என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன்ட்ட கேட்டாலும் உண்மைய சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்ட விட்டு வெளியில வராங்க. அப்ப பார்த்தா அவனுக்குள்ள வந்து பாண்டியனோட ஆட்டோ வந்து வெளியில நின்னுகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. சரி அண்ணனோட ஆட்டோல போய் உட்காந்துருப்போம்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்டோல உட்காந்துருக்கிற மாரி காட்டுறாங்க. உட்காந்துக்கிட்டு அவங்க அண்ணன்கிட்ட வேண்டுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணா எனக்கு நீ தானே வந்து ஒரு நல்ல வழிய காட்டணும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. மாறன் கிட்ட கேட்டாலும் அவன் வந்து உண்மைய சொல்ல மாட்டேங்கிறான். இப்ப என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ தான் ஏதாவது வந்து எனக்கு வந்து வழிகாட்டணும்." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே டக்குன்னு பார்த்தா அவனுக்குள்ள வந்து அந்த ஆட்டோல வந்து எல்லா வண்டியிலயுமே ஒரு ஸ்டோர் பாக்ஸ் மாரி இருக்கும்ல. அத பார்க்குற மாரி காட்டுறாங்க. டக்குனு அத வந்து ஓப்பன் பண்றாங்க. அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு வீரா அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. பார்த்தா அதுக்குள்ள வந்து அந்த உத்திராட்ச கொட்டை இருக்கு. அதாவது மாறனோட ரூம்ல இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதே உத்திராட்ச கொட்டை தான் அங்க இருக்கு. என்ன வண்டிக்குள்ள உத்திராட்ச கொட்டை இருக்கே! அப்படின்னா வந்து நம்மளோட ரூம்ல இருந்த உத்திராட்சம் யாரு வச்சது? அப்படிங்கிற மாரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு வந்து நம்ம அம்மா வந்து திருவண்ணாமலையிலேருந்து வாங்கிட்டு வந்த உத்திராட்சம் இங்க இருக்குன்னா, அப்பனா மாறனோட ரூம்ல இருக்கிறது யார் வச்சிருப்பா? எனக்கு தெரிஞ்சு அது கண்மணியோட வேலையா கூட இருக்கலாம். கண்மணிய மாட்டி விடுறதுக்காக கண்மணி வந்து அவன மாட்டி விடுறதுக்காக கூட இப்படி பண்ணலாம். அப்படி இருந்தும் ஆனா மாறன் எதுக்கு இப்படி சொல்றான்? இந்த உத்திராட்ச கொட்டைய நான் தான் எடுத்துட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து உங்க அண்ணனுக்கும் எனக்கும் சொல்லிட்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னுலாம் என்கிட்ட சொல்றானே. அப்படி இருக்கும்போது வந்து மாறன் வந்து பொய் சொல்றான். ஆனா மாறனுக்கு பின்னாடி வந்து ஏதோ உண்மை இருக்கு. அந்த உண்மைய மறைக்கிறதுக்காக தான் நம்மகிட்ட வந்து அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நெனைக்கிறேன். அவன்ட்ட போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து விறுவிறுன்னு வந்து மாறன் கிட்ட போற மாரி தான் காட்டுறாங்க. மாறன் வந்து அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அப்படின்னா நீ சொல்றது தான் உண்மை. எங்க அண்ணன வந்து நீ பிளான் பண்ணி தான் கொன்ன அப்படிதானே? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா நான் பிளான் பண்ணி தான் வண்டி ஏத்துனேன் அப்படிங்கிற மாரி வந்து மாறன் சொல்றாங்க. அப்படின்னா எங்க அண்ணன் கூட வந்து, "நீ சண்டை போடும்போது தான் அந்த உத்தராட்சத்த எடுத்துட்டு வந்தியா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, இத நான் உனக்கு எத்தன தடவ சொல்றது? எனக்கும் உங்க அண்ணனுக்கும் முன்விரோதம் இருந்துச்சு. சண்டை போடுறப்ப தான் அந்த உத்தராட்சத்த வந்து எடுத்துட்டு வந்தேன். சரியா? அதுக்கடுத்து நான் பிளான் பண்ணி தான் கொன்னேன். இப்ப என்ன பண்ண போற? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு மாறா, நீ வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு உண்மை வந்து ஒளிஞ்சிருக்கு. அந்த உண்மைய மறைக்கிறதுக்காக நீ என்கிட்ட வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ உன்ன ஏமாத்தி, என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றது தான் உண்மை. அதெல்லாம் ஒரு உண்மையும் கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா? நீ என்ன சொன்னாலும் பரவால்ல. உண்மை எத்தன நாள் தான் மறைஞ்சிருக்குதுன்னு பார்ப்போம். உண்மை கண்டிப்பா ஒரு நாள் வரத்தான் செய்யும். நீ உண்மைய மறைக்கிறத மறைச்சுக்கிட்டே இரு. நான் எப்படி வெளிய கொண்டு வரேன்னு எனக்கு தெரியும். நான் கண்டிப்பா வந்து அது என்ன நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அந்த இடத்துல கோவமா பேசுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கோவமா பேசிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. மாறனுக்கு வந்து பயமாயிருது. ஐயய்யோ! வீராக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு உண்மைய வந்து நம்ம மறைக்கிறோம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டா. அவ இத வேற வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டு போயிட்டா. அவ வேற சும்மா இருக்க மாட்டா. எப்படியாவது கண்டுபிடிச்சிருவா. எப்படியாவது வந்து நம்ம ராகவன காப்பாத்தணுமே! என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.